வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 3 ஜனவரி 2024 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. அதில் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது அதை பற்றி அதில் பேசுனது அதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. தேவையான பாயிண்ட் அதில் மேக் இன் இண்டியா திட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் இன் இண்டியா திட்டம் 2014 செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட திட்டம். சரியா, மேக் இன் இண்டியா 2014 செப்டம்பரில் தொடங்கப்பட்ட திட்டம். அடுத்ததாக வட மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்கா. என்ன அப்படின்னா, மத்திய அரசு இப்போது அந்த சட்டங்களுக்கு பேர் மாற்றம் பண்ணாங்களா 3 சட்டங்களுக்கு. அந்த பாரதிய நியாய சங்கீதா, அந்த இந்திய தண்டனையியல் சட்டத்துக்கு பேர் மாற்றினாங்க. அதெல்லாம் அடிக்கடி படிக்கிறோம்ல. இப்போது அந்த பேர் மாற்றம் பண்ணிவிட்டு அதில் சில திருத்தங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தங்களை எதிர்த்து லாரி ஓட்டுநர்கள்லாம் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க வட மாநிலங்களில். அதை பற்றி தான் இருக்குது. அது என்ன இஷ்யூ அப்படின்னா, இதில் கொஞ்சம் தண்டனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கு ஆக்சிடெண்ட் பண்ணால். அந்த மாதிரி சில அம்சங்கள் இருக்குது இந்த புதுசாக திருத்தத்தில். அதனால் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எழுத வேணால் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இங்கே கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இருக்குது. அப்போ இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்தில் இருக்குது. இது எழுதிக்கங்க, முக்கியம். அடுத்ததான் இப்போ இது குரூப் 2ல் மெயின்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி இந்த இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தை பற்றி 3 மார்க்கில் எழுதுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரியா, அப்போ எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்தில் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே இருக்கா காமராஜர் துறைமுகம் இருக்கா. அப்போ காமராஜர் துறைமுகம் எங்கன்னா எண்ணூர் போர்ட் இருக்குல்ல, எண்ணூரில் இருக்க துறைமுகம் தான் காமராஜர் துறைமுகம். எண்ணூரில் இருக்க துறைமுகத்தோட பெயர் காமராஜர் துறைமுகம். சரியா, அது எழுதிக்கங்க. அடுத்ததான் இங்கே வளர்ச்சிக்கான பாதை நல்லாட்சியே அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்களா. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் எழுதின ஆர்டிக்கல். இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மற்றதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நல்லாட்சி தினம். சரியா, அது யாரோட பிறந்தநாள் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோட பிறந்தநாள் தான் அப்படி கொண்டாடுறோம். சரியா, அடுத்து இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்களா. இதில் கத்தார் நாட்டில் அந்த தூக்கு தண்டனை விதித்தது கைதிகள் இந்தியர்களுக்கு. அதுக்கப்புறமா அதை குறைச்சிருக்காங்க. சரியா, அதான் சொல்லலாம். இப்போ எந்த நாடு தூக்கு தண்டனை விதிச்சுட்டு குறைச்சிச்சு அப்படின்னா கத்தார். சரியா, கத்தார். அதை பற்றி தான் ஒரு ஆர்டிக்கல். அது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது இங்கே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. புத்தொழில் நிறுவனங்கள். ஸ்டார்ட் அப் நிறுவனம்னா தமிழில் புத்தொழில் நிறுவனங்கள் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஐடியா இருக்கும். அதை சின்ன பிஸ்னஸாக சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி பெருசாக சக்ஸஸ் பண்ணவங்க அதான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அது ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே ஒரு புதுமையான யோசனையுடன் கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு தான் அதுக்கு பொருள் வரும். சரியா, அப்போது இதுக்காக நிறைய திட்டங்கள் பண்ணது இந்தியன் கவர்மெண்ட். அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். அது எப்போனா ஜனவரி 16 2016. அது தேதி முக்கியம். சரியா, ஜனவரி 16 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை. சரியா, அடுத்ததான் இங்கே நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்களா. நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்ச் 1 2022. அது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேருக்கு 10 லட்சம் பேருக்கு திறன் மேம்பாட்டுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரியா, ஸ்கூல் காலேஜில் கொடுப்பாங்க. சரியா, நிறையா தடவை பார்த்தது தான். அடுத்தது ராமாமிர்தம் அம்மையார் இங்கே இருக்கா. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா, இது எப்போது அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டத்தை அப்படின்னா 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அது திருமண உதவி திட்டம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணது 1989. இப்போது 2022 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த திட்டத்துக்கு பெயரை புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரியா, அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது திட்டத்தோட பெயர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ண ஆண்டு 1989. இப்போது பேரை மாற்றிட்டாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. அது 2022 செப்டம்பர் 5 பேரை மாற்றினாங்க. இப்போ புதுமை பெண் திட்டம்னா என்ன, 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருக்க பெண்கள் கல்லூரிக்கு போகிறாங்கல்ல,
அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். சரியா? டிகிரி படிக்க போகும்போது, டிகிரி டிப்ளமோ படிக்க போகும்போது மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். சரியா? முக்கியம். புதுமை பெண் திட்டம் முக்கியம். பழைய இயரும் முக்கியம். 89 அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். சரியா? அடுத்ததான் இங்கே வருவாய்த்துறையில் புதிதாக 323 பணியிடங்கள் உருவாக்கம் கொடுத்துருக்காங்களா? அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்களா? இப்போது இது எதுக்கு அப்படி, இந்த இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இருக்குல்ல, அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் மாதம் 15 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2023 செப்டம்பர் 15. அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாளில் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த திட்டத்தை. சரியா? அடுத்ததான் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இருக்கா? இப்போ இந்த ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. சரியா? வரும் 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடக்குது. தேதியெல்லாம் முக்கியம் இல்லை, நடக்கக்கூடிய இடம் மட்டும் முக்கியம். சரியா? அதில் கீழே மார்க் பண்ணியிருக்குமா, $1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை முன்வைத்து ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும். சரியா? அப்போது $1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைய தடவை சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ சென்னை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்ததான் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் பற்றி கொடுத்துருக்காங்களா? சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2002 கொண்டு வரப்பட்டது. சரியா? 2002. அடுத்ததான் அமித்ஷா ஆய்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஒரு நியூஸ். அதில் நமக்கு தேவை என்னென்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் இப்போ? அஜித் தோவல் அவர்கள். இராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா திரு மனோஜ் பாண்டே அவர்கள். சரியா? 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம், எழுதிக்கங்க. அடுத்ததாக குடியுரிமை திருத்த சட்ட விதிகள் விரைவில் வெளியீடு அப்படின்னு இருக்கா? சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது ஆக்ட் வந்தது 2019. அது நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால அதில் சில திருத்தங்கள் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக. சரியா? அப்போது சிஏஏ எந்த ஆண்டு அப்படின்னா 2019. சரியா? 2019 தான் ஆண்டு. ரொம்ப முக்கியம் சிஏஏலாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது அயோத்தி ராமர் கோயிலுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிரதிஷ்டை இப்போ கருவறையில் மூலவர் ராமர் சிலை பிரதிஷ்டை எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜனவரி 22 பண்ணுறாங்க. அப்போ இந்த தேதி முக்கியம். அடுத்து இது எந்த கலைபாணியில் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா நாகரா கலைபாணியில் கட்டப்பட்டது. நம்ம பள்ளிப்புத்தகத்தில் படிப்போம், நாகரா, வேசரா, திராவிடா அதெல்லாம் படிப்போம்ல. இப்போ இது நாகரா கலைபாணியில் கட்டப்பட்டது இந்த கோயில். சரியா? இதெல்லாம் கேட்பாங்க கேள்வி, இதெல்லாம் முக்கியம் கொஞ்சம். சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த நீளம் உயரம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, வேண்டாம். நாகரா கலைபாணிங்கிறது முக்கியம். சரியா? அடுத்ததான் கவச் பற்றி கொடுத்துருவாங்களா? அது ட்ரெயினில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. சரியா? அதுதான் கவச். அப்படின்னா ட்ரெயினில் நடக்கிற ஆக்சிடெண்ட் அது சம்மந்தமாக வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நடாலுக்கு முதல் வெற்றி இருக்கா? நடால் எந்த நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்பெயின். சரியா? ரஃபேல் நடால் ஸ்பெயின். அடுத்ததாக ஜப்பானில் நடக்கும் 55 பேர் உயிரிழப்பு இருக்கா? ஜப்பானோட பிரதமர் யார்? புமியா கிஷிடா. அது முக்கியம். ஜப்பானோட பிரதமர் புமியா கிஷிடா. அடுத்ததாக அப்போ இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு நிறைவடைந்தது. உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றி.